ஹாய்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஹோம்மேட் மசாலா பவுடர் ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் பிரியாணி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வச்சுருங்க. எப்போவுமே நாட்டுக்கோழி சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிலாம் ரொம்ப வதங்க வேண்டாம். சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி வாடையை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த காயெல்லாம் போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறோம். லைட்டாக வதங்கின உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றினாலும் பரவாயில்ல, நம்ம அரிசி அளக்கும் போது கூட இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னமும் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஊற்றின தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த தண்ணி டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுங்க. 4 விசில் வரதுக்குள்ளே நம்ம மசாலா பொருள் ரெடி பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 10 பொருட்கள் வச்சு தான் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2 டீஸ்பூன், கடல் பாசி 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், பட்டை 2 டீஸ்பூன், பிரியாணி இலை 3, கிராம்பு 1 டீஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன். இந்த 10 பொருட்களையும் நல்ல கனமான பாத்திரம் எடுத்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பவுடர் மட்டும் போதும். இந்த ஒரு பவுடரை நீங்கள் சேர்த்து செஞ்சாலே இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நல்ல கனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ் பழம் இது ரெண்டையும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வறுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் முந்திரியை வறுக்கும் போது கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதக்குங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும் போதும் மேரினேட் பண்ணும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால 2 டீஸ்பூன் இதுக்கு போதுமானது. 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்து கூட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற மாதிரி அளவுக்கு இருக்கணும். அந்த தோல் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி, புதினா நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கட்டி தயிர் சேர்த்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சாதம் நல்லா குலைவாக இல்லாமல் நல்லா உதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் தயிரும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசாலா கூட இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி வேறு எந்த பவுடருமே சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்கிற சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க.
இந்த சிக்கன் 80% தான் குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணிலாம் கொதிக்க வச்சு அரிசி சேர்க்கும் போதும் நம்மளுக்கு பேலன்ஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 கப் அரிசிக்கு 1 கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அதனால நான் இப்போ 2 கப் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்க்கும் போது சிக்கனில் இருக்கிற நிறைய எசன்ஸ் அதில் இறங்கியிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் தான். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். நீங்கள் கிளறும் போது ரொம்ப சாஃப்டாகவே கிளறுங்க. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹார்டாக கிளறணும் அப்படின்னா உதிரியாயிரும். அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அது கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 3 கப் அளவுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது ரொம்ப போட்டு பிசையாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அது 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அரிசி போடும் போதும் ஒரே இடத்துல அப்படியே மொத்தமாக போடாதீங்க. பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி முங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போது நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேஸ்ட் பண்ணுற தண்ணி உங்களுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தாலுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பும் காரமும் பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு, இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அரிசி வெந்து வரும்போது உங்களுக்கு தண்ணியெலாம் கரெக்டாக வற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரிசியெல்லாம் வெந்திருக்கும். கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருக்கும். ஒரு பழைய தோசைக்கல்லை எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த தனித்தனியாக இருந்ததுமே நல்லா வற்றி நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடச்சிரும். நல்லா ஃப்ளாட்டான கரண்டி வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நல்லா சாஃப்டாக கிண்டி விடுங்க. கீழே இருக்கிற சாதத்தை அப்படியே எடுத்து மேலே போடுங்க. அப்போனா நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். ஈரப்பதம் இருந்தாலுமே அது எல்லாமே நல்லா வற்றிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சாஃப்டாக கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.